இதை பொறுத்த வரைக்கும் கரூர்ல மொத்தம் 41 பேர் இறந்ததுல 31 பேர் கரூர். அவையிடத்தில் விஜய் அவருடைய வீடியோல மற்ற இடத்துல அந்த கேன்சர் இந்த மாதிரியான சம்பவம் எங்கேயுமே நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வியை பொதுவா நான் இது அரசியலா பார்க்க விரும்பல. ஒரு மனிதாபிமானத்தோட இதை பொறுத்த வரைக்கும் கரூர்ல மொத்தம் 41 பேர் இறந்ததுல 31 பேர் கரூர். 27 குடும்பங்களை சார்ந்தவங்க. ஒவ்வொரு வகையிலும் நான் நேரடியா அந்த குடும்பத்தோட தொடர்பு உள்ளவங்க. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோடும் நேரடியா நாங்கள் தொடர்பு இருக்கக்கூடியவங்க. நேற்று ஒரு இல்லத்திற்கு இரங்கல் சொல்றதுக்காக போயிருந்தோம். அந்த தம்பி சனிக்கிழமை இந்த கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க போகக்கூடிய தம்பி. டிசம்பர் மாசம் அந்த தம்பிக்கு திரும்பணும். அவர் குடும்பத்துல ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்ப என்னை சந்திச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த தம்பி எங்களுடைய முப்பெருமாளே அந்த தம்பி பங்கெடுத்திருக்காங்க. ஆனா நாங்க வேடிக்கை பார்க்கதான் அந்த தம்பி போனாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க அவருடைய நண்பர்கள் அந்த இடங்கள்ல கருத்துல பண்ணாங்க. ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க மேல குற்றச்சாட்டு, அவங்க மேல குற்றச்சாட்டு, அது போன்ற கருத்துக்களை நம்ம முன்னெடுக்காம இனி வரக்கூடிய நாட்கள் இது மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நேரடியாக அவங்களோட பங்கெடுத்திருக்கிறோம். அவங்களோட அந்த நட்பு முறையில நம்ம இருக்கிறோம். அந்த துயர சம்பவங்கள் என்பது யாராலும் 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அரசியலா இது யாரும் பார்க்க வேண்டாம். அரசியல் களத்துக்கு நம்ம அது போயிட வேண்டாம். வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரி எந்த அரசியல் கட்சியினுடைய கூட்டமா இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அது ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி.